டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கவனி, உங்களுக்கு வாய்ப்பாடுங்கும் போது 5ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் ஏறக்குறைய தெரியும். அதே மாதிரி 6ஆம் வாய்ப்பாட்டுலயும் ஒரு 5 வரைக்கும் கரெக்டா சொல்லிடுவேன். இந்த 5க்கு மேல வரக்கூடிய வாய்ப்பாடுகள் தான் உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கு. அதுக்கு ஒரு எளிமையான முறை இருக்குது. நல்லா கவனி. இதை நீ கத்துக்கிட்டீங்கன்னா நீ மனக்கணக்காவே நல்லா வேகமா போட ஆரம்பிச்சிடலாம். புரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். கவனி, எந்த 2 எண்களை கூட்டினா 10 வரும் அப்படின்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சினாலே நீ நிறைய கணக்குகள் போடலாம். அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணு, நண்பர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கோ. இப்ப பாரு, 9ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன? 10. அடுத்தது 8ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன? 10. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன? 10. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன? 10. 5ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன? 10. அப்போ 9 1 நண்பர்கள், 8 2 நண்பர்கள், 7 3 நண்பர்கள், 6 4 நண்பர்கள், 5 5 நண்பர்கள். இல்ல இங்கிலீஷ்ல சொன்னா ஃப்ரெண்ட்னு சொல்லு. சரியாப்பா? இப்ப நீ என்ன பண்ணணும்னா, யாரு அவனோட அந்த நம்பரோட நண்பன் அப்படின்றத முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க. அதை கண்டுபிடிச்சதுனால வாய்ப்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப நண்பனுக்கு பதிலா இப்ப 9ஓட ஃப்ரெண்ட் யாரு? 1. 6 6ஓட ஃப்ரெண்ட் யாரு? 4. 6ஓட ஃப்ரெண்ட் யாரு? 4. இதை எழுதிட்டியா மாட்டியா? இதை எழுதினாலே வாய்ப்பாடு வந்துரும் பாரு ஈஸியா. இப்ப இது என்ன பண்ணணும், இப்படி மூளை விட்டம். இப்ப இந்த 9 4ன்றது டயகனலா வருதா, மூளை விட்டமா வருதா? அப்ப இந்த 9ல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 4 கழிக்கணும். எவ்வளவு நகரும்? 9ல இருந்து 5. அதே மாதிரி இந்த மூளை விட்டத்தை கழிச்சு பாரு. 6ல இருந்து 1 கழிச்சா என்ன? 5. அப்ப நீ ஏதாவது ஒரு மூளை விட்டம் வழியா நீ கழிச்சுக்கணும். எந்த பக்கம் கழிக்கிறது ஈஸியா இருக்குன்னு பாரு. இப்போ 9ல இருந்து 4 கழிக்கிறத விட 6ல இருந்து 1 கழிக்கிறது ஈஸியா. அதனால 2 விதமான மூளை விட்டம் வர எது ஈஸியா இருக்குதோ அதை நீ கழிச்சு கொடுக்கணும். இப்ப நல்லா கவனி, 9ல 4 போச்சுன்னா 5. இப்ப இந்த 2 எண்ணையும் ஃப்ரெண்டுன்னு எழுதுற பாத்தியா, அந்த 2 நம்பரையும் நீ என்ன பண்ணா பெருக்கி போடணும். ஒரு நாள் 4 9 54 வந்துருச்சா? 9ஓட ஃப்ரெண்ட் என்ன? 1. 7ஓட ஃப்ரெண்ட் என்ன? 7ல 1 போச்சுன்னா 6. எனக்கு இதான் கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, நான் கழிக்கிறேன். அடுத்து இது 2 என்ன பண்ணணும்? பெருக்கணும். 2 என்ன பண்ணணும்? பெருக்கணும். 1 3 9 63 வந்துருச்சா? 9ஓட ஃப்ரெண்ட் என்ன? 1. 8ஓட ஃப்ரெண்ட் என்ன? 2. 8ல 1 போச்சுன்னா 7. 4 2 9 72. 9ஓட ஃப்ரெண்ட் என்ன? 1. 9ஓட ஃப்ரெண்ட் என்ன? 1. 9ல 1 போச்சுன்னா 8. 1 ஈஸியா இருக்குடா கண்ணே. அதே மாதிரி அடுத்தது பண்ணலாம். இப்ப 8ஓட ஃப்ரெண்ட் என்ன? 2. 6ஓட ஃப்ரெண்ட் என்ன? 4. இப்ப 6ல 2 போச்சுன்னா 4. 2 8 8 48 வந்துருச்சா? 8ஓட ஃப்ரெண்ட் என்ன? 2. 7ஓட ஃப்ரெண்ட் என்ன? 3 7ல 2 போச்சுன்னா 5. 2 3 6 7 56. 8ஓட ஃப்ரெண்ட் என்ன? 2. 8ஓட ஃப்ரெண்ட் என்ன? 2. 8ல 2 போச்சுன்னா 6 6 2 2 4. அடுத்தது கவனி, 7ஓட ஃப்ரெண்ட் என்ன? 3. 6ஓட ஃப்ரெண்ட் என்ன? 4. 6ல 3 போச்சுன்னா 3 முன்னாங்க 12. இப்பதான் கவனமா எழுது. முன்னாங்க 12 போது 2 மேல வருது. அப்ப இந்த 3ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன? 4. 7 42. 7ஓட ஃப்ரெண்ட் என்ன? 3. 7ஓட ஃப்ரெண்ட் என்ன? 3. 7ல 3 போச்சுன்னா 4 4 9. மேல இருக்கிற ஃப்ரெண்ட் 2 என்ன பண்ணிக்கணும்? பெருக்கணும். புரியுதா? அடுத்து 6ஓட ஃப்ரெண்ட் என்ன? 6ஓட ஃப்ரெண்ட் என்ன? 6ல 4 போச்சுன்னா 2 கழிக்கிறோம். புரியுதா? நன்னாங்க 16. 16க்கு 6 மீதி 1 2 1 கூட்டினா 6 36. நீ கேட்கலாம், என்ன மிஸ் இந்த வாய்ப்பாட்டுல பாதி பாதி தான் எழுதிருக்கீங்க, ஏன் அப்படி எழுதிருக்கிற அப்படின்னா, நல்லா கவனி. 8 7 8 6ன்னு வந்துருதா? 8 9 9 இங்க என்ன வந்துருது? 9 8ன்னு வந்துருதா? அதே மாதிரி நீ 7 7ன்னு வருதா? 7 8 எங்க வந்துருது? இங்க வந்துருதா? அதனால இவ்வளவு தெரிஞ்சாலே நீ முழுசா வாய்ப்பாடு படிச்ச மாதிரி தான். அதனால வாய்ப்பாடுன்ற கவலை இனிமே உனக்கு வராது இல்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.